பொதுவா கும்பத்துக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், கும்பம் பாத சனியில இருக்காங்க. மீனத்துல இருக்க சனி பகவான் கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத சனியா இருக்காரு. அப்ப 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில 100% பிரச்சனை இல்லை, இருந்தாலும் 75% பிரச்சனை இருக்கு. அதுக்கு மேல குரு ஒரு வருஷம் அதிர்ஷ்ட குருவா தான் இருக்காரு, நிறைய நல்லது செய்ய போறார். இருந்தாலும் சனி ஒரு 25% பிரச்சனைகளை கொடுக்கதான் போறான். உழைக்கிறதுக்கு நான் 100 ரூபாய் குழைச்சா எனக்கு வந்து ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் தாங்க கிடைக்குது அப்படின்னா லாபம் கம்மியா வர மாதிரி இருக்குங்க. இருக்கதான் செய்யும். ஏன்னா பாத சனி, சனியினோட பார்வை லாபஸ்தானத்துல இருக்கு, இதெல்லாம் இருக்கேங்க. இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால இதெல்லாம் இன்னும் வேர்ஸ்டா போயிடுமா அப்படின்னு அந்த பாவம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் இவ்வளோ இருக்குன்னா அதுல இவ்வளோண்டாவது சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நிறைவேற்றி கொடுப்பாரு. அவர் வந்து லைட்டா பின்னோக்கி போகும்போது, அவர் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது நம்மளோட ஆழ்மனது ஆசைகளை நிறைவேற்றி நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கும்பத்துக்கு கெட்டதா அப்படின்னா சூப்பர் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இருந்தாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம். சனி பகவான் ஜூலை மாசம் 13ஆம் தேதி 2025 காலை 9:36 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வக்ரகதி அடைகிறார். இவர் வந்து பாருங்க நவம்பர் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பார். இது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 137 நாட்கள் 4.5 மாசம் வக்ரகதியில இருக்க போறார். இந்த 4.5 மாசம் வக்ரகதியில இருக்க இந்த சனி பகவானால கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் நடக்க போது பார்க்கலாம் வாங்க. பொதுவா கும்பத்துக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், கும்பம் பாத சனியில இருக்காங்க. மீனத்துல இருக்க சனி பகவான் கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத சனியா இருக்காரு. அப்ப 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில 100% பிரச்சனை இல்லை, இருந்தாலும் 75% பிரச்சனை இருக்கு. அதுக்கு மேல குரு ஒரு வருஷம் அதிர்ஷ்ட குருவா தான் இருக்காரு, நிறைய நல்லது செய்ய போறார். இருந்தாலும் சனி ஒரு 25% பிரச்சனைகளை கொடுக்கதான் போறா. அது குடும்ப ரீதியா, குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் குழப்பங்கள், ஓகேங்களா. நம்ம பேசுறதுக்கு பெருசா மரியாதை இல்லை, நம்ம வசதி வாய்ப்புல நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வேலை செய்யறோம், நம்மளுக்கு 90 ரூபாய் தான் வருது, 80 ரூபாய் வருது, இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இருக்கு. அதுக்கும் மேல சுக தாயார் ஸ்தானத்துல அவரோட பார்வைன்றதுனால அம்மானோட ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறது இல்லை. நான் வந்து பாருங்க என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு. இது நிறைய கும்பராசி அன்பர்கள் சொல்லதான் செய்யறாங்க. அதுக்கும் மேல 8ஆம் பாவம் துஷ்தானத்துல சனியினோட பார்வை இருக்கிறதுனால செய்யாத ஒரு விஷயத்துக்கு நான் அசிங்கப்பட்டது இன்னும் அதுல இருந்து நிவர்த்தியா ஆகலைங்க. இன்னும் அந்த ட்ரோமால இருந்து நான் வெளியே வரல, அந்த கஷ்டத்துல இருந்து நான் முழுசும் விழல, முழுசும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்ன்றது தொடரதான் செய்யுது. ஹெல்த்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. இதுவும் தொடரதான் செய்யுது. அதுக்கும் மேல லாபஸ்தானத்துல சனியினோட பார்வைக்குனால பயங்கரமா உழைக்கிறதுக்கு நான் 100 ரூபாய் குழைச்சா எனக்கு வந்து ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் தாங்க கிடைக்குது அப்படின்னா லாபம் கம்மியா வர மாதிரி இருக்குங்க. இருக்கதான் செய்யும். ஏன்னா பாத சனி, சனியினோட பார்வை லாபஸ்தானத்துல இருக்கு, இதெல்லாம் இருக்கேங்க. இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால இதெல்லாம் இன்னும் வேர்ஸ்டா போயிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளோட லோடு குறையுது, நம்மளோட பாரம் குறையுது. நம்ம தலையில இவ்வளோ பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சு நடக்கிறோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க அந்த பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு இத்தினூண்டு பாறாங்கல்ல கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு பெட்டரா இருக்கும். இவ்வளோ பெரிய பாறாங்கல் இறக்கி சின்னது கொடுத்தா எப்படி இருக்கும், அப்பா அடா பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி பரவாயில்ல, ஓகே எவ்வளோ பரவாயில்லப்பா, நான் ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன், என்ன நான் மூச்சு விடுறேன், எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி காலகட்டம் தான் இந்த 4.5 மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 12, அதாவது சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். எனக்கு என்னை சார்ந்த நிறைய ஆசைகள் இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டை பார்த்தா அவள் பயங்கரமா பேசுவாள், நல்லா அட்ராக்டிவா இருப்பாள், நல்லா அவளை ஆளுமையா காமிச்சுப்பா. அந்த மாதிரிலாம் எனக்கும் இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்னால் பெருசாக அதெல்லாம் செய்ய முடியல. என்ன பண்ணுறது, என்னை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்னை நானே மேம்படுத்தி கொள்ள விருப்பப்படுறேன். அது என்னோட என்ன சொல்றது பேச்சளவுலையும் சரி, அட் த சேம் டைம் என்னோட பிசிக், நான் வந்து 100 கிலோ இருக்கேன், எனக்கு ஒரு 70 கிலோ இருந்தால் நல்லா இருக்கும். நான் குறைக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்ண செய்யவே இல்லை, என்னால் முடியவே இல்லை. நான் வந்து என்னோட தோல்வியை ஒத்துக்கினேன். இந்த மாதிரி எனக்கு என்னை சார்ந்து, என்னோட அழகு சார்ந்தா இருக்கலாம், என்னோட குணாதிசயங்கள் சார்ந்தா இருக்கலாம், என்னோட ஆளுமை சார்ந்தா இருக்கலாம், ஏதோ என்னை சார்ந்து எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகளும் குறைகள் நிறைய இருக்குன்னா அந்த குறைகள்ல 1-2 நான் ஓவர் கம் பண்ணுவேன்.
ஆசைகள் நிறைய இருக்குன்னா அந்த ஆசையில ஒன்று ரெண்டுத்தை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். இது சனி வக்ரகதி அடையறதுனால அவர் வந்து லார்ட் ஆஃப் வாட், சுயஸ்தானம். அந்த சுயஸ்தானம் சம்பந்தப்பட்ட என்னோட நிறைவேறாத ஆசைகள் ஒரு சிலதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கடுத்து வந்து பாருங்க 12ஆம் பாவம், இவன் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் 12, விரயஸ்தானத்துக்கும் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் கும்பத்துக்கு. அப்ப நான் நல்லா தூங்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. சில சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா, தூங்கினா போதும் நான் ஆசையா இருக்கு அந்த மாதிரி. அதுல வந்து ஓகே நான் சில நாள் நல்லா தூங்கணும்ப்பா அந்த மாதிரி சில ஆசைகள். நான் வந்து பாருங்க ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது புதுசா என்னால வாங்க முடியல. செகண்ட் ஹேண்ட்ல கூட எனக்கு வாங்குறதுக்கான பிராப்தம் இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். நிறைய பேர் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அதாவது நான் வந்து என் மனசுல இருக்க விஷயங்களை சொல்றேங்க. இந்த மாதிரி நீங்க இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க மனசுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அந்த 12ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது ஓகேங்களா. அது அந்த பாவம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் சிலது நிறைவேறும். அதான் நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், விரையும். நான் வந்து ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அது சுப விரயம் தான், அதான் சுப விரயம் கிடையாது. நான் ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு சின்ன டைமண்ட் மூக்குத்தி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று புரியுதுங்களா. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஃபாரின் அமிச்சு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், லோன் தேடினா கிடைக்கல, லோன் கிடைக்குது. அந்த மாதிரி எத்தனையோ ஆசைகள் இருக்கும் எனக்கு 12ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது. அந்த பாவம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் இவ்வளோ இருக்குன்னா அதுல இவ்வளோண்டாவது சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க போது நிறைவேற்றி கொடுப்பாரு. அவர் வந்து லைட்டா பின்னோக்கி போகும்போது, அவர் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது நம்மளோட ஆழ்மனது ஆசைகளை நிறைவேற்றி நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ இருக்குனாலும் நிறைய அப்படின்னா 100னா 100ம் கிடையாது, 100னா ஒரு 2-3 கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி நம்ம மறந்துட்டு இருப்போம். ஆனா அதை வந்து அவர் நிறைவேற்றி கொடுப்பாங்க. என்னப்பா இது, நான் அப்பா ஆசைப்பட்டேன்ப்பா இப்ப நடக்குது அப்படின்னு நம்ம சிலது யோசிப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய நல்லது நடக்கும். அப்ப இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கும்பத்துக்கு கெட்டதா அப்படின்னா சூப்பர் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இருந்தாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பொதுவா இந்த 2.5 வருஷத்துலயே நம்ம வந்து பாருங்க கும்பகோணம் பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு இருக்கு. அந்த கும்பேஸ்வரரை ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதுக்கும் மேல என்னால அவ்வளவு தூரம் போக முடியலம்மா, நீங்க கும்பகோணம் பக்கத்துல சொல்றீங்க, நாங்க எங்க போறது அப்படின்னா, முடியும்னா போங்க, முடியாட்டி வீட்டு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பைரவர் கோயில் இல்லைன்னா சிவன் கோயில், எல்லா சிவன் கோயிலையும் கால பைரவர் இருப்பாரு. அந்த கால பைரவரை நம்ம தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி மட்டும்தான் வழிபாடு பண்ணோன்னு இல்லைங்க. உங்களுக்கு எப்ப சாத்தியமோ அப்ப போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். அதுவும் எங்களால போக முடியாதுமா, எங்களால பக்கத்துல இருக்க கோயிலுக்கும் போக முடியாது. ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பாருங்க தசரத மன்னன் வந்து பாத்தீங்கன்னா நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருப்பாரு. அந்த நீல் சனி ஸ்தோத்திரம், நீல சனி ஸ்தோத்திரம் அது பாராயணம் பண்ணலாம். இல்லைன்னா சனி சாலுசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கும், அதையும் பாராயணம் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு நம்ம பாராயணம் பண்றோம் அப்படின்னும் போது வந்து பாருங்க நம்மளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். இது எதுவுமே என்னால பாராயணம் பண்ண முடியாது, நாங்க சனியினோட ஸ்லோகத்தெல்லாம் வீட்டுல பாராயணமே பண்ண மாட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளையார் கோயில்ல இப்ப எல்லா பிள்ளையார் கோயிலையும் நவகிரகங்கள் இருக்க தானே செய்யறாங்க. பிள்ளையார் கோயில்ல உட்காந்து நீங்க சனியினோட ஸ்தோத்திரம் ஏதாவது பாராயணம் பண்ணிட்டு வரலாம். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இவ்வளோ சொல்லியிருக்கோம், இதுல எது சாத்தியமோ அதை நீங்க செய்யுங்க. நாங்க இல்லைங்க வருஷம் ஐயப்ப சாமி மாலை போடுறவங்க, சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சபரிமலைக்கு போயிட்டு வரவங்க அப்படின்னா அது இன்னும் நல்லது. நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வருவீங்க அப்படின்னா அந்த ஒரு பரிகாரமே போதும் உங்களுக்கு இந்த பாத சனியினோட முழு பீடிக்கையிலேருந்து வெளியே வரதுக்கு. அதுக்கும் மேலங்க ஒரு வருஷம் குரு நிறைய நல்லது செய்ய போறார். அதுக்கும் மேல இப்ப சனி 4.5 மாசம் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் ஓகேங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் பொதுவாவே இந்த கும்பத்துக்கு 2.5 வருஷத்துல பாத சனியில ஒரு வருஷம் குரு காப்பாத்திடார். கடைசி 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா சனியே நல்லது வந்து பாத்தீங்கன்னா அவர் கெடுபுடியில இருந்து அவர் அப்படியே லைட்டா உங்களை ரிலீவ் பண்ண போறார். நடுவுல ஒரே ஒரு வருஷம் தான் காம்ப்ளிகேஷன், அதுவும் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இந்த 4.5 மாசமும் பிளஸ் அந்த ஒரு வருஷம் காம்ப்ளிகேஷன் கூட வராம இருக்கிறதுக்கு இத்தனை பரிகாரங்கள் சொல்லியிருக்க. அதுல எது சாத்தியமோ அது பண்ணுங்க. வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரமும் பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. நீங்க சொன்னீங்க கோச்சார பிரகாரம் 50% தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்க இந்த வக்ரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க, இன் ஜெனரல் நாங்க சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9994366066.
அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்க. தேங்க்யூ.